பொதுவாகவே இந்த எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னு வரும்போது நம்ம அதை ரொம்ப பக்குவமாக பயன்படுத்த வேண்டியது அவசியம். இன்றைக்கு ஒரு பச்சை வேர்க்கடலை இருக்கு அப்படின்னா, ஒரு செடியிலிருந்து பிடுங்கி எடுத்து உரித்து பச்சையாக காயாமல் வறண்டு போகாமல் இருக்கக்கூடிய வேர்க்கடலை அப்படிங்கிறது வரும்போது அதை நீங்க நல்லா அரைச்சா பால் வருவதை நம்ம பார்க்க முடியும். அந்த வேர்க்கடலையிலிருந்து கிடைக்கக்கூடிய சாறு பதப்படுத்தப்படும் போது அதிலிருந்து எண்ணெய் கிடைக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு கிலோ வேர்க்கடலை எடுத்து நீங்க அரைச்சிங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு 500 மில்லி பால் கிடைக்கும். அந்த 500 மில்லி பாலை நீங்க பதப்படுத்தினீங்கன்னா, கோல்ட் ப்ராசஸிங் பண்ணீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு 300 மில்லி அளவுக்கு எண்ணெய் கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 கிலோ வேர்க்கடலை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 300 மில்லி எண்ணெய் சாப்பிட்டது போல நம்ம உடம்புல கொழுப்புகள் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் நம்மளோட புரிதல் இல்லையா? ஆனா இது ரொம்ப தவறான ஒரு புரிதல். ஏன்னா திரவமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதில் இருக்கக்கூடிய கொழுப்பை ஜீரணம் செய்யக்கூடிய ஒரு சக்தி நம்ம உடம்புக்கு கிடையாது. பச்சை வேர்க்கடலையாக நாம் சாப்பிட்டாலும் சரி, அல்லது பச்சை வேர்க்கடலையை வேக வைத்து நம்ம சாப்பிட்டாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய கொழுப்புல 1% கூட நம்ம உடம்புல சேரவே சேராது. வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மிகப்பெரிய அளவில் நமக்கு உடலுக்கு பலமாக அமையும். ஆனா அதே வேர்க்கடலைய நீங்க உலர வைத்து காய வைத்து வறுத்து அதில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மையை நீக்கி நீங்க சாப்பிட்டீங்கன்னா, அப்ப 1 கிலோ எடை இருக்கக்கூடிய வேர்க்கடலையில உங்களுக்கு கிட்டத்தட்ட 700 மில்லி எண்ணெய் கிடைப்பதை நீங்க பார்க்கலாம். உலர்ந்த வேர்க்கடலையை நீங்க சாப்பிடும்போது திரவமற்ற ஒரு நிலையில் அது இருக்கும்போது அது அப்படியே உடம்புல கொழுப்பாக மாறி நிறைய நோய்களையும் பித்த நோய்களையும் நமக்கு உருவாக்கி விடுவதை பார்க்க முடியும்.